விஜய் சார், ஸ்கிரிப்ட் யார் உங்களுக்கு எழுதி கொடுக்குறா அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஆனால் டோட்டல் ஃபெயிலியர் சார். உங்களுக்கு எதிராகவே இருக்கு. குற்றம் செஞ்ச நெஞ்சு தான் குறுகுருன்னு இருக்கும் அப்படின்ட்டு நீங்க திமுகவா சாடுறீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். கரூர் விவகாரத்தில் இறந்தவங்களுடைய குடும்பங்களை நீங்க சந்திக்கிறதுக்கு பனையூருக்கு அழைத்து வந்து அந்த மக்களிடத்துல காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டீங்க சார். இதை நாங்கள்லாம் பார்க்கல, மீடியாவெலாம் காட்டலை. அந்த மக்களே மீடியாவில் சொன்னாங்க, விஜய் சார் எங்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு. அப்போ தான் நாங்கள்லாம் விலகிக்கிட்டோம். சரி, தலைவர் வெளிப்படையாக அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவருடைய மனசில் அவருக்கு உறுத்தி இருக்கு, நம்ம தான் குற்றவாளி, நம்மளால தான் இந்த இறப்புலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் காலில் விழுந்திருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் கடந்துவிட்டோம் சார். பார்ட்டி ஃபண்டு விஷயமா ஒரு விஷயத்த எடுத்தேன் பார் ஓட்டத்தை அப்படின்ட்டு திமுகவை சாடுறீங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் யார் தெரியுமா? ஒரே ஒரு செங்கல்ல காட்டி பிஜேபியை ஓட வச்சார். அவர் எங்கேயுமே ஓட மாட்டார். நீங்க அதுக்கெல்லாம் நீங்க தீனி போடாதியா, முயற்சிக்காதியா. சட்டமன்றத்தில் 30 நிமிஷம் நீங்க பேசின பேச்ச, முக்கி எடுத்து பேசின பேச்ச 30 செகண்ட்ல உடைச்சவர் எதிர்கட்சி தலைவர். அவர் எந்திரிச்சு என்ன கேட்டார் தெரியுமா? தைரியமான ஆளா இருந்தா பார்ட்டி ஃபண்டு யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டார். அதை நீங்க பிளஸ்ஸா எடுத்துருந்துருக்கலாம். உங்களுக்கு அது வந்து வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா எல்லாத்தையும் நாங்க ஒழிச்சிருவோம், அதை அப்படி கிழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னவங்க அந்த நேம, அந்த கட்சியோட பெயரை கூட சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை சார். ஒன்னும் உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லையா, இல்ல பயமா? என்ன சார் உங்களுக்கு? பயந்து அவங்க ஓடல சார். உங்கள்கிட்ட மைக் இருந்திருக்கு, அந்த மைக்கு ஆன்ல இருந்திருக்கு, சபாநாயகர் உங்கள் பக்கம் இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயமா வாயே திறக்காம மௌனியாக இருந்தீங்க. ஞாபகம் இருக்கா சார்? உங்களை நின்ன இடத்துலயே பயப்பட வச்சு உட்கார வச்சவர் சார் உதயநிதி ஸ்டாலின். அவர் வெளிநடப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சட்டமன்றத்தினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? பலம் என்ன தெரியுமா? எதிர்கட்சியினுடைய குரல்கள் நசுக்கப்படும் போது, கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் போது, சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ வெளிநடப்பு செய்வது இயல்பு. அவர் என்ன கேட்டாரு? எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க, நான் பேசன்னு கேட்டாரு. சபாநாயகர் ஒரு விஷயத்துல முரண்பட்டாரு. எதிர்கட்சி பேசும்போது ஆதாரம் கேட்ட சபாநாயகர் முதலமைச்சர் பேசும்போது ஆதாரம் கொடுக்கல. அவர் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு விஷயம், நீங்க விளங்கிக்கிறணும். சபாநாயகரும் ரீல்ஸ் முகத்துல சிக்கிக்கிட்டாரோ அப்படிங்கிற எண்ணப்பாடு எங்களுக்கு இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் பேசிட்டு அவர் ஆதாரம் தரட்டும், தரலன்னா அவை குறிப்பிலிருந்து நீக்கலாம் அப்படின்ட்டு பெல்ட் அடிக்கிறாரு. அப்படின்னா என்ன சார்? முதலமைச்சர் பேசுறது தொண்டர்கள் ரசிக்கட்டும், அதை ரீல்ஸா விடட்டும், அவை குறிப்பில் இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன அப்படின்ட்டு சபாநாயகர் கூட ரீல்ஸ் முகத்தில் சிக்கிக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு எங்களுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் அது ஒரு நாடகம் சார். நீங்க நடத்துற நாடகம் அதெல்லாம். நீங்க அப்பாவா காணோம் அப்படின்ட்டு போட்ட அந்த அலப்பறை 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அது தமிழ்நாட்டில் எல்லா மக்களையும் கோபமடைய செஞ்சிச்சு. குறிப்பாக உங்களை ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகள் கூட உங்க மேல நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பேசல, உங்களுக்கு எதிராக தான் பேசினாங்க. நீங்க நல்லா விளங்கிக்கணும். அரசியலை எப்போதுமே பொய் சொல்லிட்டு தெரியாதீங்க, உண்மையை பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. நீங்க பேசும்போது எந்த விஷயமெல்லாம் பேசுறீங்க தெரியுமா? குளத்தூர பேசுறீங்க, அது ஃபெயிலியர். கரூர் விஷயமா பேசுறீங்க, ஃபெயிலியர். பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றிய, ஓடு 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 ஓடுங்கிறிய. அவர் ஓடுறது எதுக்கு தெரியுமா? நீங்க வேட்டைக்காரன் தான். எப்படி தெரியுமா? பிற கட்சியிலேருந்து ஆட்டையை போடக்கூடிய வேட்டைக்காரன் சார் நீங்க. அந்த ஆட்டையை போட்டு வாஷிங் மிஷின்ல தூய்மையாக்கி அவங்கள வெளியாக்குற வேட்டைக்காரன் சார் நீங்க. அதுக்காக கூட அவர் ஓடலாம் இல்லையா? இந்த பஞ்சிங்லாம் நீங்க பேசுறதுக்கு பயனுள்ள மக்களுக்குள்ள விஷயங்கள் பேசுங்க சார். அதான் முதலமைச்சருக்கு அழகு.